வானம்பாடி காண்பரி வேக்கமணி ஆலோலம் சோ என்ற அயல் ஒட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டமணி குலக்கொடிய நீர் வாழ்க குளம் வாழ்க கொட்டம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யாம் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? மெச்சுமுகள் வேங்கடாவா வெண்பா வேற பாதியில் சின்னம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா என்ற பிறந்தாமை புகழை அனைத்தினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகை தரைத்த கொள்ளென்றும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகை தரைத்த கொள்ளென்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழி கிணங்க உன்னே முக்கால் அடியிலே 7 சிறில அமைந்த திருக்குறளுக்கு மேல் கூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல போலை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரமதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். கேளுங்க பாப்போம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு வாங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் மெய்ய மழை என்று சொன்னார்கள். எவ்வளவு சிறப்பு தெரியுமா? நாடகத்தை நிப்பாட்டி விட ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். புரியுதா? கவியை சரியா சொல்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க. இதுவரையிலும் நாடகம் நல்ல அட இருங்க. என்னது? கவியை சரியா சொல்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி கவியே சொல்லாதீங்க. எதுக்கு நீங்க கவி பேசுறீங்க? கவியை சொல்ல கைத்தட்டிய அன்பு இது எங்களுக்கு நன்றி. அவர் தட்டினதுல ஒரு நியாயம் இருக்கும். நீங்க தட்டுறீங்க அதுக்கு வயக்காட்டுக்குள்ள மேடை கொசு கடிக்குது, அதை தட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை இவர் தப்பிச்சாரு. இப்போ அவர் தட்டினதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். எதுக்கு தட்டினது இல்லை, நான் கவியை சரியாக சொல்லலைன்னு நீ சொன்னதுக்காக தட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கவியை மறுபடியும் சொல்கிறேன், அது சரியா இல்லையான்னு பார்த்துங்க. புத்தகத்தை யார் வேணாலும் போய் படித்து பார்க்கலாம். இல்லை, ஏன் நான் படித்த கல்வி மீது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம படித்தது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மறுபடியும் சொல்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு வாங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் மெய்மலை. நல்லா பாருங்க, இதுங்க விளக்கம் சொல்றேன். நான் இப்போ நம்ம விவசாயம் பண்ணியிருப்போம். இது விவசாயம் பண்ண இடம் தான். இந்த இடம் விவசாயம் பண்ற இடம் தான். இருமா, நான் சொல்லி விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த 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 உனக்கு அப்பாவா இருக்கும், எனக்கு அண்ணனா இருக்கும். இங்க பாரு, விவசாயம் பண்றதுக்கு என்ன செய்வான்? நெல் வச்சிருக்கான். நெல் விதைச்சிருந்தா அப்ப என்ன செய்யறா? தண்ணி பாய்ச்சலாம். தண்ணி பாய்ச்சினா வாய்க்கால் வெளியே தான் தண்ணி வரும். அப்ப நெல்லுக்குத்தான் நம்ம பாய்ச்சலாம். வாய்க்கால் வெளியே வரும்போது அந்த வாய்க்கால் இருக்கக்கூடிய புல்லும் அதை சாப்பிட்டு புசித்து அதுவும் நல்லா இருக்குமா? புல்லுக்கு வாங்கிய புசியுமாம் தொல்லுலகி நல்லோர் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். நான் எதுக்கு முன்னிட்டு சொன்னேன்னா, சபையில் இருக்கவங்களாம் எனக்கு கண் பார்வைக்கு நல்லவங்க மாதிரியே நல்லவங்களாகத்தான் தெரிகிறார்கள். தீவிரவாளம் எனக்கு யாருமே தெரியல. அதனால இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் மழை பொழியும். ஏன் அதை சொன்னேன்னா, சென்ற ஆண்டு நல்ல மழை பொழிந்தது. மழை பொழிந்த உடனே காலையில் ஒரு 10 மணியை போல நாடகத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு ஊருக்காரர்களுக்கு அங்கே சங்கத்துக்கு சொல்லியாச்சு. நாடகத்தில் பண்ணால் அங்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நாடகம் உண்மையாக வாங்கினமா பொய்யா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தண்ணியை போட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க, ஏன்னா சங்கத்துக்கு நான் காட்டணும், உடனே நிப்பாட்டுறேன் அப்படின்னு. அண்ணன் என்ன ஒரு போட்டோ எடுத்து எனக்காக அனுப்பிச்சு வச்சு சங்கத்துக்கு காட்டினேன். நாடகம் நின்று வச்சு உண்மைதான். மறுபடியும் 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரி, நாடகம் நடக்கணும், அதனால சேர் எடுத்து போட்டுருவோம், சேரில் உட்காந்து நாடகம் பார்க்கணும். நாடகக்காரில் வர சொன்னா எல்லா பேரும் திரும்பி போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அது மாதிரி நடந்து சென்ற ஆண்டு நாடகம் நடந்துச்சு. அதனாலதான் நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பொழிஞ்சிச்சுமாங்கிறக்க இந்த கவியை சொன்னேன். உண்மைதானே? உண்மையா போய் நான் சொன்னது தண்ணி ஓடுதுன்னா கவி பேசும்போது எதுக்கு இருமா, நான் தப்பா பேசுறேன்ல. நீ உண்மையை சொல்லு, நீ மாதிரி உண்மையை சொல்லு பாப்போம். நீங்க அப்படி விவரமா கேளுங்க. சரி, உண்மையை சொல்லு. கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு? உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ற பாப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கவி சொன்னீங்க. ஆமா, நெல்லுக்கு இறைத்த நீர். ஆனா சொன்ன கவியில தப்பா ஒரு கவியை சொல்ல கூடாது இல்லையா? தப்பான விஷயம். நீ சரியா சொல்லு, நான் தப்பா சொல்லிட்டேன், நீ சரியா சொல்லு. அவர்தான் மன்னிப்பு கேக்குறாருல. மன்னிப்பு நான் சொல்றது சரின்னு சொல்லிருக்கேன். அட தப்புங்கற. ஏன் பக்கம் நியாயம்? சாமி நேரா இருக்கு, எனக்கு நேரா காட்சி கொடுக்குறது. உங்க பக்கம் நியாயமா? காப்பாத்தேன். சாமி இருங்க, உங்க பக்கம் நியாயமா, பையன் பக்கம் நியாயமா? என்ன நியாயம்னா? நீ கவியை சொல்லு. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி. இதத்தானே நானும் சொன்னேன். இதத்தானே நான் சொன்னேன். மைக் எடுத்து மண்டைய பொளந்துற ஒரு நேரத்துல பேசாம நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடின்னு சொன்னேன். அட இருங்கங்க, அப்படிதான் சொன்னீங்க. அடுத்து ஒரு வரி இருக்குல. என்ன வரி? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே புசியுமா. இதத்தானே நான் சொன்னேன். புல்லும் சாப்பிடும். இதத்தானே நான் சொன்னேன். என்ன வேற ஏதாவது தப்பா சொன்னா? புல்லுக்கு வாங்கே புசியுமா? மாமா அவசரத்துல பெத்து விட்டு சொல்லு சொல்லு, கொஞ்சம் சீக்கிரமாவே பெத்துட்டாங்க என்னைய. ஆமா, அப்ப நான் என்ன சொல்லணும்? புல்லுக்கு மாங்கே புசியுமாம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே புசியுமாம் தொல்லுலகில் என்னை போன்ற நல்லர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். உன்னே மாதிரியா? உன்னே மாதிரி நல்லவங்க இருக்கு இல்ல? ஆமா. அட நாராயணா. அப்ப நீங்க கவி என்ன சொல்லணும்? உன்னை போன்ற நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு நீங்க கவி சொல்லிருக்கணும்.
உங்களை எல்லாம் சேர்த்து சொன்னேன் நான். இவங்கள மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனா மழை பெய்யும்னு ஆஹா. சொன்னேன். இருமா என்னை போன்ற நல்ல உனக்கு கைதட்டினானு கேட்கேன். உங்களை மாதிரி நல்லவங்கன்னு சொன்னேன். இந்த அம்மா இல்ல உங்களை மாதிரி இல்ல என்னைய மாதிரி நல்லவங்கன்னு இந்த அம்மா சொல்லுது. இந்த மாதிரி சுயநலவாதிய இது விளக்கம் நான் சொல்லவா? முதல்ல மழை பெஞ்சதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். இந்த அம்மாவுக்கு விளக்கம் சொல்லவா? நாங்க நாடகத்துக்கு போயிட்டு இருப்போம், வேன்ல போவோம், மழை பொழியும். மழை பெய்யும் போது நாங்க யாருமே வேனை விட்டு இறங்க மாட்டோம். நல்லா கவனிங்க, யாருமே வேனை விட்டு இறங்க மாட்டோம். தொர்ராச்சனனோ நானோ அரியண்ணனோ யாருமே இறங்க மாட்டோம். ஆனால் யாரை இறங்க சொல்லுவோம் தெரியுமா? மழை நிக்கிறதுக்கு நந்தினி செருப்பு போடாம செருப்பை வண்டியில் இறக்கி விட்டு வெறுங்காலோட இறங்குமான்னு சொல்லுவான். இந்த அம்மா காலை எடுத்து வைக்க அப்படியே நான் அந்த மழை நின்றேன். நாடகத்தை நடத்திட்டு வருவோம். இன்னைக்கு வரல. சரி நான் நம்பல. உண்மையா பொய்யா அப்படி சொல்லுங்க, கேட்டுக்கங்க. இது அலையசனை உண்மையா பொய்யா? குமார் யாரண்ணா இறங்க சொல்லுவான் வண்டி விட்டு? யார வண்டி விட்டு இறங்க சொல்லுவான்? அட அலையசா யார வண்டி விட்டு இறங்க சொல்லுவான்? வேதல எப்படி இறங்க சொல்லுவான்? கீழே இறங்கும்போது அப்ப என்ன செய்ய கேட்டுக்கங்கப்பா. எங்க ஆளு உராமே சொல்றாங்க. என்ன எது காமெடி நீ சொல்ற? இருங்க அப்படி கிடையாது. இப்ப ஊருக்காரங்க எல்லாரும் வரி பணம் போட்டுதான் நாடகம் நடத்துறீங்க. ஒவ்வொரு வீட்லயும் வரி காசு வாங்கி திருவிழா நடத்தி வரி காசு வாங்கி தான் நாடகம் நடத்துறீங்க. அப்படி கஷ்டப்பட்டு வரி பணம் வசூல் பண்ணி இப்படி கஷ்டப்பட்டு நடத்துற நாடகம் ஒரு 10 பேருடைய வாழ்வாதாரம் நிலையா நிக்கணும் அப்படின்னா என்னைய மாதிரி ஒருத்தர் நல்ல பிள்ளை கீழே இறங்கினாதான் வந்து நல்ல நாடகம் நடக்கும் இல்லையா? ஐயோ நீங்க கேட்டுட்டீங்களா? உண்மைதானுங்க. ஏன் தெரியுமா? இந்த அம்மா ஒரு அம்மையோரம், ஆனால் திருச்சியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ படிப்பு முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அமையவரத்தில் இந்த பிள்ளை இருக்க விடுறதில்ல. நீ திருச்சிக்கு போயிருமான்னு விரட்டிடுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஊரில் மழை வேணும், குடும்பமே நல்லா இருக்கு. கேட்டுக்கங்க, நீ திருச்சியில் இருக்கியா அமையவரத்தில் இருக்கியா? நானா திருச்சியில உன்னை விரட்டிட்டாங்க. அப்ப இதுக்கு மேல என்ன உனக்கு சொல்றேன்? ஓ வெட்ட வழி அப்படி இல்லங்க. இங்க பாரு, திருச்சி வீட்ல உள்ளவங்களால வச்சு என்னை மேய்க்க முடியல, அதனால தான் திருச்சியில அனுப்பி இருக்காங்க. இதெல்லாம் நீ சமாளிக்காத சொல்லி மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச்சிட்டு பாருன்னு சொல்லிருக்காங்க. முதல்ல பேச விட்டு பாருங்க, அப்பதான் அறிவுபூர்வமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்றது ஏன் மூலமா தெரியும். புரியுதா? சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. பேசாமல் இருந்து பழக்க எனக்கு தெரியும். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, யாரார பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். இதெல்லாம் நீ சொல்ல. நீங்க வந்து பாடம் எடுக்க வேணாம். ஏன் பர்பனி அந்த மாதிரி சொல்ற பாடம் எடுக்க வேணாம். என்ன நீ சொல்ற? இதுதான் தலக்கணங்கறே. அட தன்னம்பிக்கை சுவாமி, கல்வியின் மீது அளவற்ற தன்னம்பிக்கை. இங்க பார், உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக மாட்டாது. ஊர்க்குருவியை பார்த்து பயந்த கதைகள் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலில் மறந்து விடாதீர்கள் சுவாமி. கை தட்டினா கையை ஒடிச்சு விடுவேன். கை தட்டினா அலைய சங்கையத்தை முதல்ல ஒடிப்பேன். சரியா? இங்க பாருங்களே, முதல்ல உன் வாய்க்கு விலங்க போடு, அப்பதான் உன் கைக்கு விலங்க தேடி கொடுக்காது. குருடனு செவுடனு கூத்து பார்க்க போனாங்களாம். எப்படி எப்படி? குருடனு செவுடனு கூத்து பார்க்க போனாங்களாம். எப்படி எப்படி? ஓயாமே சொல்லுவாங்க. குருடனு செவுடனு கூத்து பார்க்க போனாங்களாம். குருடன் கூத்து சரியில்லைன்னு சொன்னானா, செவிடன் பாட்டு சரியில்லைன்னு சொன்னானா. அப்படி இருக்கு உங்க பேச்சுகளை பாருங்க. அட நான் உலகத்துல இல்லாத தத்துவம் சொன்னேன். என்னங்க சொன்னாங்க? பழமொழி. குருடன் கூத்து சரியில்லைனா, நாடகம் சரியில்லைன்றாரு. ஆமா. செவிடன் பாட்டு சரியில்லைனா. என்ன மாதிரி பேச்சு பாருங்களேன். அறுக்க மாட்டாத இடுப்புல 52 கறிக்கிறா சொல்லிட்டு நானும் அறுக்க போறேங்கிற மாதிரி இருக்கு நீ பேசுறது. கெட்டன புடிச்சவன் பட்டணத்துக்கு போனான்னு வைங்களே, பட்டணத்துக்கு இவன் பூராமே கெட்டவனாவே தெரியும். அப்படியே உங்கள மாதிரி என்னைய சொல்றீங்க? கெட்ட என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க யார் ஒண்ணே சொன்னேன்? இங்க பாஸ், காளை மாடு காவர்னா காரியத்துக்காக, பசு மாடு காவர்னா என்னத்துக்குமாங்க? சத்தியமா காளை மாடு காவர்னா ஜல்லிக்கட்டுக்கு தயாராயிருச்சு, மாட்டு வண்டி பயந்ததுக்கு தயாராயிருச்சுன்னு அர்த்தம். பசுமாடு கட்டுத்தரல காலை வாரிச்சுன்னா கண்டிப்பா அதை அறுக்க போடுறாங்க. குடும்பத்துக்கு நல்லது இல்ல. என்ன சத்தியமா உங்களை விவரமான நாடகம் நினைச்சேன். ஆனா இப்படி விவரம் இல்லாம இருக்கீங்க. விவரமா பேசுங்க. என்னப்பா விவரம் இல்லாம சொல்றாங்க? காளை மாடு காவறதா காரியத்துக்கு, ஐயே பசுமாடு தப்பு தப்பு. பசுமாடு கண்ணு போட்டாதான் காரியத்துக்காகும். காளை மாடு கண்ணு போட நினைச்சா காரியம் கெட்டு போகும். இது கூட அம்மா என்ன சொல்றானா, பசுமாடு கண்ணு போட்டா பாலை கறந்து குடிக்கலாங்க, காளை மாடு கண்ணு போட்டா மூத்திரத்தையா குடிக்க முடியும். அந்த அம்மா கேக்குறது. ஐயா இது ஒரு வித்தியாசமா இருக்கு சாமி. பசுமாடு கண்ணு போட்டா பால் கறந்து குடிக்கலாம், காளை மாடு கண்ணு போட்டா மூத்திரத்தையா குடிக்க முடியும். சரி, போற போக்குல நீங்க எல்லாம் டீ குடிப்பீங்கல்ல, அப்ப வாங்க நாங்க காளை மாட்டு பால் கறந்து உங்களுக்கு எல்லாம் டீ வாங்கி கொடுக்குறேன். போதுமா? என்ன நினைச்சிருக்க நீ? பெண்மணியால் என்றால் முதலில் அடக்கம் ரொம்ப அவசியம். ஒரு ஆண்மகனா முதல்ல அமைதி. நான் அமைதி இல்லாம இருக்கேன். அப்ப நான் அடக்கம் இருக்கேன். நீ அடக்கம் இல்லாம அமைதி இல்லாம இருக்கீங்க. அடக்கத்துக்கு பேர் போனவள் யார் தெரியுமா? அமைதிக்கு பேர் போனது யாருன்னு தெரியுமா? யாருன்னு சொல்லு முதல்ல. சொல்லுங்க பாப்பா. எங்க வர்ற? நீ எங்க வர்றீங்க?
அடக்கத்துக்கு பேர் போனவள் வல்லூரிய மணி வாசுகி. அதனால நான் தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்குடான். அமைதிக்கு பேர் போனது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனாலதான் தம்பி வாய்த்து ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. புதிய வெறி பிடிச்சலையிற. நீங்க எப்படி மதம் பிடிச்சு போய் தெரிஞ்சா? நான் மதம் பிடிச்சலை. அப்ப நான் என்ன வெறி பிடிச்சலை? நீங்க வெறி பிடிச்சலை. நீங்க தான் மதம் பிடிச்சலைறீங்க. மதம் எதுக்கு பிடிக்கும்? வெறி எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி நாய்க்கு தான் பிடிக்கும். மதம் யானைக்கு தான் பிடிக்கும். எனக்கு மதம் பிடிச்சா நீ தாங்க மாட்டே. எனக்கு வெறி பிடிச்சிச்சுனா நீங்க தாங்க மாட்டீங்க. கட்டிச்சு கொதறி வச்சிரேன். அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடணும். ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அவ்வளவு சின்ன தொப்புல எப்படி 48 போடுவாங்க? ஐயா ரொம்ப யோசிக்காங்க. 4 ஊசி போதும். இப்பெல்லாம் 48 ஊசியெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் 4 ஊசி போதும். அந்த காலத்துல போட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இப்ப 4 ஊசி தான் போதும். என்ன பேசுற நீ? 2ஆம் தேதி நாய் கடிச்சிச்சுன்னா 2ஆம் தேதி ஒரு ஊசி போடணுங்க. 3ஆம் தேதி விட்டுட்டு 4ஆம் தேதி ஒரு ஊசி போடணுங்க. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி தாங்க ஊசி போடணும். 9ஆம் தேதி ஊசி போட்டா 3 ஊசி முடிஞ்சிச்சா? அடுத்து ஊசி போடணும்னா 30ஆம் தேதி தாங்க ஊசி போடணும். இந்த 4 விரிவா சொல்றத பார்த்தா அவர் ஏற்கனவே நாய் கடிச்சிருக்கும் போல. என்ன ஒருத்தவனை சொல்றேன்னா அப்ப அவன் இது நடந்தாச்சுன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. நாயெல்லாம் நீ என்ன நினைக்கிற? நீ ஆணவம் பிடிச்ச அலைகிற. நீங்க இப்படி அராஜகம் பண்ணா நான் அராஜகம் பண்றேனா? அப்ப நான் நீ தான் ஆணவம் பிடிக்கிற. நீங்க தான் அராஜகம் பண்றீங்க. ஆணவம் பிடித்தவர்கள் அனைவரும் காணாமல் போய் விட்டார்கள். அராஜகம் பண்ணவங்க எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லுங்க. நான் 1000 சான்று நானும் சொல்லுவேன். பொன்னி நிதி ஆணவம் பிடி தலைந்தால் என்னை விட உலக காலத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட பொன்னி நிதியை அகஸ்தியர் என்னப்பா செஞ்சாரு? கமண்டலத்தில் நடக்குனால அப்ப ஆணவத்தை காணாமல் செய்யலையா? ஜலந்தராசுரன் என்று சொல்லக்கூடியவன் தன் மனைவியுடைய கற்புத்தன்மை அழிந்தால் தான் அழிவென்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆணவம் வைத்திருச்சார். கடைசி சிவபெருமான் கையில் அவ்யானி கலையிலையா? விண்ணுக்கு மண்ணுக்கு மடங்க மாட்டேன் என்று கங்காதேவி இருந்தால் அப்படி விண்ணுக்கு மண்ணுக்கு மடங்க மாட்டேன் என்று கங்காதேவி சிவபெருமான் அடக்கி ஜதா மூடத்தில் வைக்கலையா? பத்மாசுரன் என்று சொல்லக்கூடியவன் யாத்திரையில கை வைத்தால் பஸ்மாக கடவதென்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆணவம் வைத்திருச்சார். கடைசியில் தாண்டாளை தானே கை வச்ச அவ்யானி கலையிலையா? சந்தோஷம். புராணங்களை பேசலாம், நிறைய விஷயங்களை பேசலாம். ஆனால் பாடலும் கலந்திருக்க வேண்டும். என்ன புராணங்கள் கூட கொஞ்சம் குறைச்சிருந்தாலும் பாடல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படி இல்லைண்ணே, முதல்ல கொஞ்சம் பாடல் பாடுங்க, புராணத்தை குறைச்சிக்கங்கன்னு சொன்னாங்க. அதனால தான். அப்படியா? அப்படியா? சரி, அதனால கதை புராணத்தை பாடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், கதை பாடலை பாடுவோம். அடுத்து நம்ம புராணங்களை பேசுவோம். வண்டே வெளி அப்பா இருங்கப்பா. கற்கண்டு மொழி மாதே 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 இருங்கப்பா. மாதே சும்மா நொட்டு நொட்டு நொட்டுன்னு அடிச்சிட்டே இருக்கு. என்ன வாசிப்பா? அப்படியே பெட்டி வாசி மாதிரியே. ஏன் சாமி? நான் தெரியாம கேக்குறேன். ஏன் உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? இந்தாரு, நீ என்ன சொல்றது? எனக்கு கதை தெரியுமா? கதை நீ என்ன சொல்றது? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ண? பாட்டு பண்ணீங்கல்ல? ஆமா. நான் ஜெயிச்சிட்டேன்னு எதுக்கு நீ கேக்குறேன்? சும்மா இல்லங்க, உங்களை விட ஒரு கதை கூட நான் பேசுறேன், புரியுதா? அடேங்கப்பா, அத கூட நீங்க ஒத்துக்க வேணாம். அப்படி ஒருவேளை நீங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டா உங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே கஷ்டமா இருக்கும். சரி, அதனால நீங்க தோத்துட்டீங்கன்னு மட்டும். என்னத்துக்கு நான் தோத்துட்டேன்னு சொல்றது? என்ன நான் என்ன சொன்னேன்? கதை பாட்ட சங்கரன பாடல் இப்படி பாடணும் சொல்றீங்க. என்னப்பா என்னப்பா 3 நேரம் வயிறார நம்ம குடும்பம் எல்லாருமே சாப்பிடுறோம், இந்த துணிமணி போடுறோம். சங்கரன் தான் காரணம். 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கோம்னா காரணம் சங்கரன் தான் காரணம். சங்கரன் போட்ட பிச்சை இதெல்லாம். ஆமா, அவர் எழுத போதான் இதை நம்ம நாடகமா நடிக்கிறோம், அதனால வருமானம் வருது. நம்மளோட வாழ்வாதாரம் அதான். ஆமா, அவர் எழுதின பாடல்ல ஒரு 2 வரியாச்சும் பாடினா தான் நமக்கு நல்லது நடக்கும். ஆமா, சரியா? கதை அவர் பேச வேணாம்னு சொல்ல, முதல்ல 2 வார்த்தை கதை பாட்டை பாடிட்டு அப்புறம் பேசுவோம்ங்கிறாரு. ஆமா, அதுக்குள்ள நீங்க ஊட புகுந்து இதுக்கு மேல தெரியாதா அப்படின்னா அதெல்லாம் தரக்குறைவான ஒரு பேச்சு. அப்படி பேசக்கூடாது. நீ வளர்ந்து வர்ற புள்ள. ஒரு நாரதரை பார்த்து இதுக்கு மேல தெரியாதானா நேரம் தெரிஞ்சா சொல்லியிருக்க மாட்டாரா? அப்படிலாம் பேசக்கூடாதுமா. பாட்டை பாடிட்டு அப்படியே கதையை ஆரம்பிச்சோம்னா நீ மறந்துடுவேன், அதோட விட்டுருவேன்னு பார்த்தா நீ மறுபடியும் மேற்கொண்டு 2 பேருடைய மண்டை இங்க பாருங்க. உங்க 2 பேரும் இருக்குன்னா இந்த பையன் தலையை உடைக்கணும் முதல்ல. ஏங்க அவர் தலையை உடைக்கிறியா? ஏப்பா பேசுறது நாக்கு உடையனடா, பல்லு தானே உடைய. அங்க சொல்லு 2 பேரும் வேடிக்கை பார்க்காம. என்ன நடக்குதுன்னு தெரியாம என்ன நீ கேக்குறேன்? ஏறு மிருதங்கத்துல உட்கார்ந்திருக்க. அதுதான் சொல்றேன். இங்க பாரு, சூர்பனங்கை ஆணவம் பிடி தெரிந்தால் அப்படிப்பட்ட சூர்பனங்கை லட்சுமணாப்படம் மூக்கறுத்து கூந்தல் எடுத்து கொங்கி எடுத்த ஆணவத்தை காணாமல் செய்யலையா? அனலாசுரன் என்று சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையுமே விழுங்கி அராஜமணி ஆணவம் வைத்திருச்சார். கடைசியில் விநாயக பெருமான் கையை அவ்யானி கலையிலையா? தாடகை ஆணவம் பிடி தெரிந்தாலே தாடகை ராம லட்சுமணன் அளித்த ஆணவத்தை காணாமல் செய்யலையா? பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் அழிவே கிடையாதுன்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆணவம் வைத்திருச்சார். மகாவிஷ்ணு கையில அவ்யானி கலையிலையா? மந்திரை ஆணவம் பிடி தெரிந்தால் அப்படிப்பட்ட மந்திரையை மகாவிஷ்ணு சக்கரத்தை ஏவி விட்டு ஆணவத்தை
காணாமல் செய்யலையா? சரி, இது வரைக்கும் பேசினது போதும். இதுக்கு மேல கதையை முறையாக நடத்த வேண்டும். சங்கரனுடைய பாடலை ஒரு பாடலாவது பாட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சரி நீங்க எதிர்பார்த்த இதோ சங்கரனுடைய பாடல். ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை, ஞான நிலை, ஞான நிலை, ஞான நிலை. ஆத்தாடியோ ஞான வல்ல ஊத்துறேன். சுசிலாமா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஞான நிலை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்கிறாங்க. ஞான நிலை, ஞான நிலை, நாய் குலைச்ச மாதிரி. என்னமா இந்த அம்மா பெரிய பாட ஆரம்பிச்சா இசை மண்டே பிறந்து மாவளக்கு வச்சிருவேன். ஏமா இதுக்கு மேல உனக்கு கதை தெரியாதா? என்ன அங்க இருங்க அப்படின்னா ஒண்ணு செய். நான் ஜெயிச்சிட்டேன்னு நீ ஒத்துக்க. என்னத்துக்கு? ஆத்தாடியோ, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா உன் மனசு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நீ தோத்துட்டோம். என்னத்துக்கு நான் ஒத்துக்கணும்? சும்மா இல்லம்மா, உன்னை விட ஒரு கதை நான் கூட பேசியிருக்கேன். சும்மா இல்ல, நான் தனியாள் கிடையாது. சரியா? என்கிட்ட தேவையில்லாம நீங்க பேசாதீங்க. பெரிய தனியாள்னா என்ன? கோட்டையை எங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. எங்க அண்ணன் வந்தாருன்னா உங்களை உண்டில்லன் பண்ணிடுவாரு. தேவையில்லாம பேச வேண்டாம். சரியா? இருமா, எவன் வந்தாலும் வரட்டுமா? உங்க அண்ணன் வந்தா காலை டர்னு ரெண்டா பொளக்குறேன். உங்க அப்பே வரணுமா மண்டே பொளக்குறேன். பாருங்க, ஓ தம்பி வரணுமா? இத பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. கைய வெட்டு. வந்தாருன்னா உங்களை உண்டில்லன் பண்ணிடுவாரு. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கு? எனக்கு. உங்களுக்கு தான் நேரம் சரியில்லை. ஆண்டவே பத்த எனக்கு நேரம் நல்லாவே உருவாக்குறீங்க. இங்க பாருங்க, எங்க அண்ணன் வந்தாருன்னா உங்களை உண்டில்லன் பண்ணிடுவாரு. அவன் என்னமா நன்னே நொன்னுன்னுட்டு எவன்மா உங்க அண்ணே? எந்த ஆளுமா உங்க அண்ணே? எத்தனை பேர் வந்திருக்காங்க உங்க அண்ணே? என்னமா அண்ணன் 7 பேர். டேய் கையம்மா, ஒரு பொம்பளை பிள்ளை கை எட்டுமா சொல்லுயா. சொல்லு. ஹலோ, உங்களுக்கு அந்த ஆசை வேற இருக்கு? யாரியா நீ? யாரியா நீ? என்ன தைரியம் இருந்தா ஒரு பச்சை பிள்ளைட்ட உங்க அண்ணனை வர சொல்லு. காலை பழக்க புலையா? ஏய் புல சரியா? இதே நான் புல இந்தரியா பேசுறதா அதெல்லாம் புலையா? என்ன அப்படி புலையா? என்னையா தொட்டுப்புடு. ஏய் என்ன புலையா? நீ வீணா வம்புக்கறியா? நான் உன் கூட சண்டைக்கு இல்லையா? அண்ணன் நீ மட்டும் அண்ணே மிச்சம் 6 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கிடையாது. பூரா நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் ஆர்மி. முதல்ல உன்னை போடணும் வந்தேன். இப்ப போறேன் அவன். இது எந்தரியா? போயா பேசாம போயா 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 போயா. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். என்ன பாஸ்? நான் உங்கள் பாஸ். ஆஹா, கைவிடியா? நான் பேசுறேன். கைவிடியா? விட்டா தான் போய் பேச முடியும். போய் பேசியா? உன்னைய சொல்லணும். ஊர்வம் பிழுத்துருத்துறியா? அப்படி போய் அறிவுரை சொல்லு. உன்னை என்ன சொன்னேன்? பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, புளிய மரத்தில் பைய கூட்டையை மாட்டினோமா, பிள்ளைகளோட செத்துனா விளையாண்டமா, மணி 12,000. நல்ல சரக்கா வாங்கினமா. அதல்ல, சத்துணவு போடுவாங்க. போய் வருஷம் தட்டில் சோத்தை வாங்கி சோத்தை ஃபுல்லாக தின்று முட்டையை கொண்டாந்து அண்ணன் கொடுக்க சொல்லணுமா சைடிஸ்க்கு? வீட்டுக்கு போ. அம்மா, அண்ணன் சொத்துக்கு ஆபத்து வரும் போல இருக்கு. நீ என்ன செய்யற? எனக்காக ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு. நல்ல பையனாத்தான் இருக்காப்புல. கணக்கா மணி 12 ஆகும். புள்ளைய பெற்றிருக்கேன் பாருங்க. அதல்ல, சோத்துக்கு பையனுக்கு கொடுப்போம். 2 பேர் வருஷம் இல்லைங்க. 2 தட்டு சோறு வாங்க. 2 நீங்களே தின்னுங்க. முட்டை 2 எனக்கு வந்துடுறேண்ணா. முட்டை முக்கியம் பிகிலே பார்ப்போம். அதுல கருப்பு கரு மட்டும் எனக்கு கொடுத்தேன். பச்சை மண்ணுக்கு தெரிஞ்சது. முட்டையில மஞ்சள் கரு வெள்ளைக்கருதா இருக்கும். கருப்பு கருவெல்லாம் வராது. உன் கண்ணில் குத்து விழுந்துடும், நீ தப்பிக்கிற. இங்க பாரு, முட்டையில மஞ்சள் கரு வெள்ளைக்கரு எனக்கும் தெரியும். முட்டையை அவிப்போமா, 2ஆ வெட்டுவோமா? பார்ல வேலை வைப்பாரு போல இருக்கு. வெட்டிட்டு உள்ள மஞ்சள் கரு இருக்கும்ல, இந்த கருல கொஞ்சம் உப்பு விடுமா. கருல உப்பு சேர்ந்தா அதுக்கு வேணா கரு உப்பு கரு கருப்பு கரு. கருப்பு கரு இது வேணா தெரியல எனக்கு. கரு உப்பு கரு கருப்பு கரு. அம்மா, அந்த ஆள் கஞ்சா குடிக்கிற ஆள் போல இருக்குமா? கருப்பு கரு கருப்பு கரு இருக்கும். கருப்பு கரு கருப்பு கரு மஞ்சள் கரு பச்சை கரு வெள்ளை கரு சிவப்பு கரு ஊதா கரு மஞ்சள். ஐயா வலி பிள்ளையே குழம்பிருச்சு. இப்ப பாத்தியா, யார் என்கிட்ட வந்தாலும் தப்பிக்க முடியாது. இங்க பார், கலியுகத்துல உனக்கு இவ்வளவு திமிருன்னா 4 யுகத்துல இருக்கு எனக்கு அவ்வளவு திமிரு இருக்கு. திரைதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. அதை நான் தான் சொன்னேன். தப்பா சொன்னனா? சொல்ல தப்பா சொன்னனா? சரிதான், நீ சொல்ல வேணாம், நான் சொல்றேன். கிரேதாகத்தில் நடந்த கதை, அரிச்சந்திரனுடைய கதை. உன்னை சொல்ல தப்பா சொன்னனா?
உன்னை சொல்ல நான் சொல்றேங்கிறேன். அடுத்து உன்னை சொல்லுவேன். கூட பேசாதம்மா. திரேதாயுகத்தில் நடந்த கதை ராமாயணம். உன்னை தப்பா சொன்னா துவாபராவளி மகாபாரதம். தப்பா சொன்னா அவர்தான் சொல்லிக்கிட்டு வராருல. கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. தப்பா சொன்னா இல்ல உன்னை கேட்டாரா? சரி விடு நீ உனக்கு தெரியுதுல எல்லாம் தெரியும் இருக்கு. 4 யுகத்தை நீங்க அதே தெரியும். நான் கிரியாதேவத்தில் என்ன கதை நடந்துச்சு? ஹரிச்சந்திரனுடைய கதை. ஹரிச்சந்திரன் கதை தானே? ஆமா ஹரிச்சந்திரன் கதை தானே? ஹரிச்சந்திரன் நாடகம் நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா? இவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஹரிச்சந்திரன் நாடகம். ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியுடைய மகன் பேர் என்ன தெரியுமா? இது கூட தெரியாம இருக்கும். லோகிதாசன். லோகிதாசனை பாம்பு வெடித்து இறந்து விடுவான். அதான் செத்து போயிடுவானே. இது நடந்த விஷயம். ஆமா இதே நடக்கும். ஹரிச்சந்திரனுக்கு மையம் இருக்கான். லோகிதாசன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். ஆமா மறுபடி லோகிதாசன் உயிர் பெற்று வந்தானா செத்த உடனே முடிஞ்சு வச்சான். மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தானா இல்ல செத்ததோட முடிஞ்சிருச்சான்னு கேட்கிறேன். யாரெல்லாம் ஹரிச்சந்திரா நாடகம் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பகுதியில் எல்லாருமே பார்த்துருக்காமா. மறுபடியும் அண்ணன் சொன்ன மாதிரி உயிரா வந்துட்டாரு. மறுபடியும் ஆசீர்வாதம் கொடுத்து காட்சி கொடுத்து மறுபடியும் எழுப்பிட்டாங்க. உயிர் எழுப்பியாச்சு. யாருக்கு? லோகிதாசன். லோகிதாசன் உயிரோட வந்துட்டான். நான் என்ன கேட்க வரேன் தெரியுமா? ஹரிச்சந்திரனுடைய மகன் பேரு லோகிதாசன். ஆமா லோகிதாசனுக்கு மகன் இருக்கானா இல்லையா? அவன் பேரு என்ன? என் நேரம் அது ஒரு 4 யுகம் சொன்னதுக்கு இது வாங்கி நீ சொன்ன கிரேதாவில் ஹரிச்சந்திரன் கதை. இவற்றை நான் நியாயம் கேட்கிறேன். சொல்லாத நான் சொல்றேன் நீ சொல்லாதமான்னு இவர் சொல்றாரு. கிரேதாவில் ராமாயணம் அப்படி நீ சொல்றிய. நான் கேட்கறதுக்கு பதில் ஹரிச்சந்திர மையம் லோகிதாசன் எல்லாருக்கும் தெரியும். லோகிதாசங்க மையம் இருக்கானா இருக்க இல்லையா? அவன் பேர் என்ன? நான் சொன்னலம்மா ஊட பேசாத சொன்னல. சொன்னார்ல நியாயம் சொல்லும் போது ஹரிச்சந்திர மையம் பேர் என்ன அவர் கேட்கிறாரு. சொல்லு பதில சொல்லு. செக்கு மாறி மாதிரி நிக்கிற. இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. இன்னையில இருந்து தெரிஞ்சுங்க. அவர் சொல்லுவாரு இன்னையில இருந்து தெரிஞ்சுங்க. சரியா? நீங்க சொல்லுங்க. யாருன்னு தெரியுமா? யாரா? இரு பேர் யார் சொல்லுவ? இல்ல தெரியுமாமா உங்களுக்கு? இல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் கேக்குறது அங்க. ஹரிச்சந்திரன் இருக்கார்ல. இங்க இருங்க. ஹரிச்சந்திரன் இருக்கார்ல. ஹரிச்சந்திரன் மையம் பேர் தான் லோகிதாசன். லோகிதாசனோட மையம் பேர் என்னன்னு கேக்குறீங்க? அதானே ஹரிச்சந்திரன் இருக்கால. அவரோட பேரன் தான் அவரு. போட்டன தெரியும். சரியா சொல்லிட்டியேமா? சரி இந்த ஹரிச்சந்திரன் மையம் இருக்கல்ல அவன் அப்ப இருக்கல்ல ஹரிதாசன் மையம் லோகிதாசன் மையம் ஒருத்தர் இருக்கல்ல இவனுக்கு அப்பா இருக்கார்ல லோகிதாசனுடைய அப்பா இருக்கார்ல அவர் பேர் என்ன? என்னமோ கேட்டீல என்ன? அப்ப இல்லப்பா ஹரிச்சந்திரனோட பேச்சர் பாட்டுமா என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? நேராகி போச்சுமா முருகனை விடுன்னு சொல்லு வரல. நீ விளையாடுறியா? நீ திரேதாவில் என்ன கதை நடந்துச்சு? திரேதாவில் என்ன நடந்துச்சு? ராமாயணம் நடந்துச்சுல. ஆமா ராமருடைய மனைவி பேர் என்ன? இது கூடவா தெரியாம இருக்க? பதில் சொல்லுமா. சீதை எதுக்குல கண்டெடுக்கப்பட்டது? மண்ணுக்குள்ள தானே. அப்ப அவங்களுக்கு மண்ணுக்குள்ள கண்டெடுத்துட்டாங்க. தானா தோன்றிய பிள்ளை. மண்ணுக்குள்ள கண்டெடுத்தவன் யாரு? ஜனக மன்னன். அப்ப சீதைக்கு அப்பா கண்டெடுத்தனால யாரு? ஜனக மன்னன். அவன் தான் அப்பா. உண்மையான அப்பா யாரு? அவன் பேர் என்ன? இது திரேதாயுகம். கிரேதாயுகத்தில் ஒரு கதை கேட்டிருக்கேன், ஒருத்தன் பேரை கேட்டிருக்கேன். திரேதாயுகத்தில் ஒரு கதை கேட்டிருக்கேன், ஒருத்தன் பேர் கேட்டிருக்கேன். சொல்லு. துவாபரம் என்ன கதை நடந்துச்சு? மகாபாரதம். மகாபாரதம் இருந்துச்சுல. ஆமா 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொன்னேன். அதுக்கு விளக்கம் சொல்லு. பேசாம இரு. ஆத்துல ஓலத்தில் விழுந்து சாகிறியா இல்ல மருந்த குடிச்சு சாகிறியா தூக்கு பிடிச்சி சாகிறியா எனக்கு தெரியாது. 6லும் சாவு 100லும் சாவு அப்படின்னா என்ன விஷம்? 6 வயசா இருந்தாலும் சாவுதேன், 100 வயசு வந்தாலும் சாவுதேன் அப்படின்னு நீ உன் விளக்கம் மண்டே பிறந்த ஓடிடு. அதுக்கு விளக்கம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பேர் என்ன? வேற நாரதரே கிடைக்கலையாங்க என்னை கடுப்பேத்துறதுக்கே கூட்டிட்டு சொல்லி விடுமா. இன்னைக்கோட இந்த நாரதரை இந்த ஊர்ல போடாதீங்கப்பா, இந்த அம்மாவை கேட்டு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நல்லா பழக்கப்படுறம்மா நீ. இப்போ இவ்வளோ நேரம் கொம்பு சீவி விட்டாங்க, அந்த ஆட்டம் போட்டா அண்ணனை கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு இவன் இந்த மாதிரி சீவி எடுத்து இருந்தாங்க. ஏண்டா நீ பல்ல பழந்துட்டு உட்காந்துருக்க? ஏண்டா சரி இது என்ன யுகம்? கலியுகம். கலியுகம் தானே. ஆமா. அந்த அங்கே இருக்குது என்னது? எங்க மணி ஆட்டிக்கிட்டு இருக்கிறது என்ன? எங்க? யானை.
கலியுகம் தானே? ஆமா. இந்த அங்க இருக்குல்ல, இந்த அதெல்லாம் என்ன? இது கூடவா தெரியாம இருக்கு? கொக்கு, குருவி எல்லாம் தான் இருக்கு. மயில், குயில் எல்லாம் தான் இருக்கு. மயில் தானே முருகனுக்கு வாங்கணும்? ஆமா. இந்த யானையும் முருகனுக்கு வாங்கின இருக்கு. இந்த யானை முருகனுக்கு யாரு கொடுத்தது? கலியுகம். கிரேதாகத்துல அரிச்சந்திரனுடைய பேரன் பேர் கேட்டிருக்கேன். திரேதாகத்துல சீதைக்கு உண்மையான அப்பன் பேர் கேட்டிருக்கேன். கேக்குறேன். துவாபரயுகத்துல 6 சாவு 100 சாவுன்னு கேட்டிருக்கேன். கலியுகத்துல யானை யாரு கொடுத்தது? இவ்வளவு நல்லா கேள்வி கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு இதை யார்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல பத்தியா? நான் வள்ளியிட்ட தான் கேட்கணும். வேற யார்கிட்ட கேக்குறது? நீங்க முன்னாடியே கேப்பீங்கன்னு சொல்லியிருந்தா அப்பவே நான் தெரியாதுன்னு உள்ள போயிருப்பேன். தெரியாம அப்புறம் என்ன இதுக்கு வர்ற? நீங்க வெக்கம் இல்லாம சோத்துக்கு பிடிச்ச கேடும், வண்டிக்கு பிடிச்ச கேடும், பணத்துக்கு பிடிச்ச கேடும், ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்ச கேடும், வேஷத்துக்கு பிடிச்ச கேடும், கவனுக்கு பிடிச்ச கேடும், வண்டிக்கு பிடிச்ச கேடும், எதுக்கு நீ வரணும்னு கேட்கிறேன். தெரியாதுன்னு சொல்றக்கா வரணும். 4 பாட்ட பாடி ஒரு ஆட்டம் போட்டு பரதநாட்டியம் நீ வள்ளியா? வள்ளியாமா பேசணும்ல 4 வார்த்தையாவது, ஒரு 4 விஷயமாவது பேசணும்ல. நான் 4 தான் கேட்டிருக்கேன். 4 யுகத்துக்கு உட்காருங்க நீ முதல்ல. இப்ப பாட்டை கவிட முதல்ல பாட்டோட பாட விடாம நீ தடுத்த. இப்பயாவது நான் பாட்டை பாடுறேன். நாடகத்தை முருகப்பெருமான் வர வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல தந்தை பெயர் என்ன? தந்தை பேர் என்ன? நம்பி தலைவர். தாய் பெயர் நங்கை மோகினி. உன் பெயர்? வள்ளி. செய்வது காவை, அமைத்துவது, புரட்டுவது, பறவை. ஐயோ நாராயணா, இதுக்கு வேணா சொல்லு. வள்ளி படபடன்னு பதில் சொல்லுப்பா. இதுக்கு வேணா சொல்லு. கையில் வைப்பது, கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகப்பெருமான், நாடு, தொண்டை நாடு, தலைநகரம், மேற்பாடி. போதுமா? ஐயோ, ஊரு, சிற்றூர், தெய்வம், முருகன், உயர்ந்தோ, பற்பன் சிலம்பன் வேப்பன் குடிச்சி குரத்தி, பறவை, கிளிமயில், விலங்கு, புலிக்கரடி, யானை, சிங்கம், மரம், அகிலசு, நாணல், முகில், பறை, தொண்டகப்பறை, யாழ், குறிஞ்சிப்பெண், நீர், அறிவிநீர், சுனைநீர், தொழில், ஏன் அடுத்தல் திரகாத்திர கிழங்குகள், உணவு, மணிநேர், முகிலரிசி, குறிஞ்சிப்பூ, அருப்பர்கள் சாமி. அப்படி சொல்லுமா. வள்ளி கேட்டதுக்கெல்லாம் படக்கு படக்குன்னு பதில் சொல்லிருக்கியா? ஆமா. இந்த மாதிரி தெரிஞ்சதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ நல்லா சொல்லிடுவ. தெரியாத கேட்டா எதுக்கு என் நாரதரை கூட்டிகிட்டு வந்தீங்க, வேற நாரதரே கிடைக்கலையா அப்படின்னு ஊரில் என்னை போட்டு கொடுத்துட்டு போவேன். நீங்களாம் போன வருஷமே வள்ளி சொல்லிச்சுப்பா அந்த நாரதரை போட வேணான்னு, அதனால வேற நாரதரை போடுவோம் அப்படின்னு சொல்றக்கா. என்னென்ன வேணா வைக்கிற நீ எனக்கு பிடிப்பாத பேசுதியா? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இங்க வாங்க. கிரைதா திரைதா துவாபர கலியுகம் 4 யுகம் கேட்டது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? 4 யுகத்துல இருந்து 4 கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்க. இருங்க, இந்த சவுடாலா நிக்கிறது, இந்த காலாட்டி நிக்கிறது, இந்த வேலையில வச்சுக்காதீங்க சரியா? எனக்கு கடுப்பு வருது பாக்கும்போது. இல்ல அவருக்கு இதுக்கு மேலே ஆடுவாருமா? ஏன்னா அவர் கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க பதில் சொல்லணும். யாருங்களே திராசு அப்படி வச்சு பாருங்களேன். என் பக்கம் தான் திராசு வெயிட் இறங்கும். நான் தான் உயர்வுல இருக்கேன். கிரைதாயத்துல நடந்த கதை அரிச்சந்திரனோட கதை. ஆமா. அரிச்சந்திரனுக்கு மயன் லோகிதாசன். தெரியும், அத நான் சொல்லி. லோகிதாசன் பாம். ஆனா ஒரு விஷயம் கேளுங்க, இந்த அரியலூர் பக்கம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தாங்க. அந்த நாடகத்துல என்னைய லோகிதாசன் போட சொன்னாங்க. லோகிதாசன் போட்டு நாடகம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. இவர் நாடகம் முடிஞ்சு என்ன சொல்றாரு, இந்த பிள்ளைய பாம்பு கடிச்சு செத்து போன மாதிரி நடிக்க வச்சதுக்கு பேசாம உண்மையான பாம்பை கொண்டு வந்து விட்டுருந்தா அன்னையோட போய் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாருங்க அவரு. அந்த வருஷமும் போட்டுருக்கான். ஆனி மாதம் 20, 21ஆம் தேதி அன்னைக்கு உண்மையான நல்லா போச்சு உன்னை கடிக்க வைக்கிறவா. நான் லோகிதாஸ் எல்லாம் போட மாட்டேன். எனக்கு எதுக்கு வம்பு? பாம்புக்கு ஆர்டர் போட்டு உண்மையான பாம்பு போட்டு கடிக்க விடுறது. நீ லோகிதாஸ் வேஷம் போட்டுறியா? லோகிதாஸ் வந்து செத்து போயிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க. லோகிதாஸ் மறுபடியும் உயிர் தெழுந்தான். ஆமா. லோகிதாசனுக்கு மயம் இருக்கு. இருக்கா? இருக்கா? எப்படிமா செத்தவன் உயிர் வந்தேன், எப்படி மயம் இருப்பேன்? உயிர் எழுப்பிட்டாங்க. உயிர் எழுப்பினதுக்கு அப்புறம் லோகிதாசனுக்கு திருமணமாகி லோகிதாசனுக்கு ஹரித் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை இருக்கிறான். பேர் என்ன? ஹரித். ஓ, அப்ப அரிச்சந்திரனுடைய மகன் தான் லோகிதாசன். லோகிதாசனோட மகன் பேர் தான் ஹரித். ஹரித்னு இருக்கான்ல? ஆமா. ஹரித்தோட அவன் தலைமுறை முடிஞ்சிருச்சா? இல்லையே. ஹரித்துக்கு மகன் இருக்கானா? இருக்கான்ல. அவன் பேரு சஞ்சு. இல்ல, சஞ்சோட அவன் வாரிசு முடிஞ்சிருச்சா? எப்படி முடியும்? சஞ்சுக்கு அடுத்து பேர் இருக்கா? விஜய். சரி, விஜய்னா அதான் முடிஞ்சிருச்சா? விஜய்க்கு அப்புறம் வாரிசு இருக்காங்களா? பாகு. பாகுடைய மகன் இருக்கானா இல்லையா? இருக்கான். அவன் பேரு சாகாரா. சாகார மகன் அசமஞ்சன். அசமஞ்ச மகன் அன்சுமன். அன்சுமன் மகன் திலீபன். திலீபன் மகன் பகிரதன். பகிரத மகன் சுருத்து. சுருத்து மகன் நபக்கு.
நபக்கு மகன் அம்பரீஷ், அம்பரீஷ் மகன். சிந்துவி. சரி வேணாம் விடு. இதுக்கு மேல நம்ம சொல்ல கேட்கணுங்க அவசியம் இல்லை. நீ கேட்டா நீ வரிசையில் சொல்லிடு. நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன், நீ பல கேள்விக்கு பதில் சொன்னா இருங்க சாமி, ஏதாவது பேசுனீங்கன்னா கையை நீட்டி பேசுனீங்கன்னா கையை ஒடிச்சு அப்படியே பாருங்க அடுப்புல வச்சிருவேன். கைதட்டா எனக்கு ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டாங்க பாருங்க, அடுப்பு கொழுந்து விட்டு எரியுது. சரியா? அதுக்கு என்னப்பா? கிரைதாயுகத்துல நடந்த கதை ஹரிச்சந்திரனுடைய கதை. நேராச்சு முருகன் வரணும். அட இருங்க, அடுத்து ராமாயணத்துல நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. ராமாயணத்துல சீதை மண்ணிலே கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை, சீதைக்கு வளர்ப்பு தந்தை தான் ஜனக மன்னன். உண்மையான அப்பா யாருன்னு கேட்டீங்க. சீதைக்கு உண்மையான அப்பா யாரு தெரியுமா? ராவணேஸ்வரன். ஏமா கிறுக்கா நீ? ராவணேஸ்வரனே சீதையவே தூக்கிட்டு போறேன் இலங்கைக்கு, உலகமுக்கே தெரியும். அட ராவணேஸ்வரன் தான் சீதைக்கு உண்மையான அப்பா. ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் சீதை. எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க சீதைன்னு ராமனுக்கு பிறகு? அது எப்படி? அசிரி எப்படி மண்ணுக்குள்ள வச்சு வளர்க்க முடியானே? ஆண் குழந்தையா இருந்தா எடுத்து வளர்ப்போம், பெண் குழந்தையா இருந்தா கொன்றுவோன்னு பேசிக்கிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கொல்றதுக்கு மனசுல இல்ல, பெட்டியில போட்டு அடைச்சி கடல் தண்ணியில அனுப்பி வைக்கிறாங்க. மண்பரப்பு மூடி இருக்கு, ஜனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு. அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது. பெட்டி எடுத்து திறந்து பார்த்தா உள்ள அழகான பெண் குழந்தை, அதான் சீதை. சீதையை வளர்க்கறது ஜனக மன்னன். அப்ப சீதையை மண்ணுக்குள்ள தண்ணியில அனுப்பிச்சவன் யாரு? ராவணேஸ்வரன். அவன் ஆண் குழந்தையா இருந்தா இலங்கை அழிஞ்சிரும். ஆமா, இலங்கை இருக்கு. பெண் குழந்தையா இருந்தா இலங்கை அழிஞ்சிரும். ஆண் குழந்தை வளர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பிறந்த உடனே கொல்ல கூடாதுன்னு விட்டுட்டேன், அனுப்பிச்சு விட்டார். மறுபடியும் மண்ணுக்குள்ளே வந்து மறுபடியும் அதே குழந்தைய இலங்கைக்கு அவன் தூக்கிட்டு போய் இலங்கையே அழிந்தது. பெண் குழந்தையானதா இலங்கை அழிஞ்சிச்சு. சரி, 2 கேள்விக்கு நீ பதில் சொல்லிக்க. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? விடுமா பேச்ச இருமா, பொறுமான என்ன உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? அடிக்கடி கேக்குறீங்க, வரிசையில கேக்குறீங்க. அப்புறம் பதில் சொல்லனா என்ன ஊர்ல கெட்ட பேர் வாங்கி கொடுத்து போலாம்னு இருக்கீங்களா நீங்க? நீ பதில் சொல்லிட்டமா, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்மா. இல்ல, நான் ஒரு சட்டி குழம்பு வைப்பேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சட்டி குழம்பு இன்னைக்கு தான். சரி விடு. திரோவராயுகத்துல மகாபாரதம். ஆமா, 6லும் சாவு 100லும் சாவு. சொல்லு. 6லும் சாவு, 6 வயசுலயும் சாவு, 100 வயசுலயும் சாவு. இது ஒண்ணு தெரியாம இருக்கா? சந்தோஷம். இதுக்குதே அருமையான பதில் சொல்லிருக்க. வாழ்த்துக்கள். போயிட்டு வா. வெக்கமா இல்லையா அதுக்கெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு? போ. நானே என்னமோ விவரம் சொல்ல போறேன்னு நினைச்சா. அட இருங்கங்க, நீங்க சொன்னீங்க அப்படிதான் சொன்னீங்க நீங்க, ஆனா அது தப்பு, பொய். அப்புறம் மகாபாரதத்துல பாண்டவர்கள் 5 பேரு. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் இருக்காங்க. 5 பேரோட கர்ணன் என்று சொல்லக்கூடியவன் 6ஆவதா போய் சேர்ந்தாலும் அவனுக்கு சாவு உறுதிதான். மகாபாரதத்துல மொத்தம் கௌரவர்கள் 100 பேர். அப்ப 101ல சொன்னனே, உங்க நடு வீட்ல 101. அடிச்சு பல்ல ஊத்துறமா? சும்மா கடுப்பேத்தி கேட்டா பதில் வச்சிருமா? கௌரவர்கள் 100 பேர் தான்மா. ஆமா, கர்ணன் 101வது தான சாவு. நடுவுல தான் வாயை பிச்சை விடுவே. நீ என்ன மரியாதை நான் பேசிருக்க? நீ ஒரு நாகரிகம் தெரிய வேணாமா? ஏப்பா 100 பேர் கௌரவர்கள், கர்ணன் போனா 101 தானப்பா. அப்புறம் ஒரு நடுவே இருக்குது இந்த அம்மா. அம்மா வள்ளிநாயகம் பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. கௌரவர்கள் 100 பேர் தானங்க. ஆமா, கர்ணன் போனா 101 தானங்க. ஆமா, 101ல இறப்புன்னு போய் சொல்லணும். அப்படியே 100ல சாவு சொன்னேன். ஆமா, அத விட்டு நடுவுலாம் பேசப்படாதமா. தெரிஞ்ச விஷயத்தை பேசுங்க, தவறான கருத்துக்களை பதிவு பண்ணாத. இந்த நாடகத்தை இப்ப இல்ல, இன்னும் 50 வருஷம் சென்று கூட இந்த நாடகத்தை பார்க்கலாம், ஒளிப்பதிவு ஆகிக்கிட்டு இருக்கு. சரியா? அதனால தவறான கருத்துக்களை பேச வேணாம். ஒரு வள்ளி நீங்க நிக்கிறது நாரதர், நம்ம வீட்டு திண்ணையில இருந்து பேசல, ஒரு மேடையில இருந்து பேசுறோம். அதுவும் கீழே இருக்க பெரிய அறிவாளி நடு விடுங்கிறிய நாரதரை பார்த்து அப்புறம் அவர் கோவம் வருமா வராதாமா? எந்த புராணத்துல இருக்கு? ஆளுகளை அவரே இருக்க வீடு இல்லாம தான் ஊரா சுத்துறாரு. எனக்கு தெரியுங்க, வீடு இல்லாத கூட தான் கோவம் ரோசம்லாம் பொத்துக்கிட்டு வரும்னு. அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கலன்னு கேட்டாங்களா? உங்க வேணும் அத வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டீர். சொல்லு. கௌரவர்கள் 100 பேரு. 100 பேர்ல விகர்ணன் என்று சொல்லக்கூடியவன் நல்லவன். அதுல நல்லவனை ஒதுக்கிட்டா மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 99 பேத்தோட கர்ணன் என்று சொல்லக்கூடியவனை 100ஆவதா போய் சேர்த்தாலும் அவனுக்கு சாவு உறுதி. அதான் 6லும் சாவு 100லும் சாவு. புரியுதா? சந்தோஷம். இத நீ அப்படியே யாரும் கைதட்டாங்கன்னு பத்தி சொல்லியிருந்தேன். மறுபடியும் அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மணி அடிக்கிற யானை கைதட்டாதீங்க. இந்த மணி அடிக்கிற யானை யாருக்கு வாகனம், எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்க? எப்படி முருகனுக்கு வாகனம் வந்துச்சு? ஏன் சாமி, என்ன முருகப்பெருமானுக்கு மொத்தம் 3 வாகனம் இருக்கு. ஆமா, முதல் வாகனம் மயில் வாகனம். சரி. 2வது வாகனம் யானை வாகனம். 3வது வாகனம் ஆட்டுக்கடா வாகனம். முதல் வாகனம் மயில் வாகனம், அது வந்து சக்தி முருகப்பெருமானுக்கு கொடுத்தது. சரி, அது போட்டும், அது கொடுத்தது. 2வது வாகனம் யானை வாகனம். ஆட்டுக்கடா வாகனம் எப்படி இருந்துச்சு? ஆட்டுக்கடா வாகனம் வீரபாகு தேவர் அடக்கி வச்சாரு. சரி வச்சாரு. சரி, இப்ப யானை வாகனத்தை நான் கேட்டேன், எப்படி வந்துச்சுன்னு. அது தெய்வ யானையை திருமணம் செய்யும் பொழுது தேவேந்திரனாகப்பட்டவன் யானையை சீதனமா கொடுத்தார்.
அப்ப முருகப்பெருமானுக்கு தேவேந்திரன் கொடுத்ததே சீதனமா? ஆமா. அப்ப தெய்வ யானை திருமணம் முடிக்கும் பொழுது சீதனமா கொடுத்துறேன். அப்பதான் முருகப்பெருமானுக்கு வாகனம் யானை வாகனம். யானை வாகனம் என்ற ஒரு வாகனம் இருக்கு. ஆமா. சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லாரு. இதுக்கு மேல கதை பாடலை பாடிவிட்டு அடுத்து நம்ம நாடகத்தை நடத்த. என்னம்மா எதுக்கத்தாலும் இருங்கங்கிற? எப்பத்தானே இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லு. ஏன் சாமி நான் கேக்குறேன் சொல்லு. யார் முதல்ல சாமி நீங்க முழிச்சிய? ஐயா வந்தனா வேகமா காருக்குள்ள காரை நிப்பாட்டினா வேணுக்கு ஏறி வர்றேன். உங்க முகத்தையும் பாக்குறேன். உங்க முகத்துல முழிச்சுட்டேன் சாமி. எனக்கு இப்படி கிடைக்குது. அண்ணே வீட்டுக்கு போயில காலையில எனக்கு நீங்க உங்களை ஒரு போட்டோ எடுத்துடுறேன். வீட்டு வாசப்பு முன்னால நான் மாட்டி வச்சிடறேன். தினம் போன உடனே உங்க முகத்தையும் பாக்குறேன் சாமி. அப்பதான் எனக்கு அதிரடியா கிடைக்கும். ஏன் போட்டோ மட்டும் மாட்டாதீங்க, பக்கத்துல என் மக நந்தினி போட்டோவை மாட்டுங்க. ரொம்ப அமர்க்கலமா இருக்கும். பிசாசு முகத்தெல்லாம் நான் பாக்குறதே இல்லப்பா சாமி. என்ன ஏன் சாமி கிரேதாயுகத்துல அரிச்சந்திரனோட கதை கேட்டீங்க. அரிச்சந்திரனோட கதையில ஆரம்பத்துல இருந்து அப்படியே அவங்களோட வாழ்க்கை வரலாறு யாரெல்லாம் வர பின்னாடி அவங்களுடைய வம்சாவளி யாரெல்லாம் சொன்னாங்க. ராமாயணத்துல ராமன் பத்தி கேட்டீங்க, சீதையை பத்தி கேட்டீங்க நீங்க. இப்ப ராமன் இருக்காருல்ல, ராமனுக்கு அப்பா யாரு? ராமருக்கு அப்பா வந்து உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? கொன்னே விடுவேன். அப்படி நாரதர் வர்றாருல்ல, தயரதருடைய மகன் தான் ராமர். சரி, ஆமா. எப்படியா இருந்தாலும் என்கிட்ட ஒரு 4-5 தலைமுறை கேட்டிருப்பீங்க நீங்க. எப்படி ஒரு சஞ்சு சாகாரா அசமஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன் நானு. நீங்க என்ன பண்றீங்கன்னா 5 பெண் இருங்க அப்படி சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் 5 தலைமுறை எப்படியா இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். இப்ப ராமருடைய அப்பா பேர் தான் தயரதன். தயரதருக்கு அப்பா பேரு என்ன? அவருக்கு அப்பா பேரு என்ன? அவருக்கு அப்பா பேரு என்ன? அவருக்கு அப்பா பேரு என்ன? அவருக்கு அப்பா பேர் என்ன? எனக்கு தெரியாது. இப்ப நீங்க 5 தலைமுறையை சொல்றீங்க, இல்லன்னா மண்டையை பொளந்துருவேன். அப்பவே நான் பாட்டை பாடுறேன்னு சொன்னேன், கேட்டீங்களா? சரி, நல்லா பாருங்க. ராமருக்கு அப்பா தயரதன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியும், தயரதன்னு சொல்லிட்டேன். அதான் அடுத்து அம்மா இருந்தாலும் ஒரு கதைப்பாடலை பாடிவிட்டு நாடகத்திலே கண்டிப்பா பதில் சொல்ல முடியுமா முடியாதா? முருகன் வரணும். பதில் சொல்ல முடியுமா முடியாதா? அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நாடகம் நடத்தி அடுத்து முருகன் வரணும். முருகன் நல்லா பாடக்கூடியவர், பேசக்கூடியவர். உண்மையிலே இவர்கிட்ட என்ன ஒரு இதுன்னா சிறப்பு அம்சம் என்னன்னா, இன்றைக்கு வரக்கூடிய முருகன் நாடகத்தன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டார். அசைவம் சாப்பிடுவார். நாடகம் இருந்துச்சுன்னா அன்றைக்கு அசைவம் சாப்பிட மாட்டார். நாடகத்துக்கு போகிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி நாடகம் இருக்கிற அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டார். ஏன்னா நம்ம போடுற முருகன் வேஷம் அப்படிங்கிறக்காண்டி அந்த வேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அசைவம் சாப்பிடாத ஒரு ராஜவாட்டியார்னா ஒரு தமேந்திரன். ஆமாம், அவர் வர்றாரு. அவரை சந்திக்க ஔவையார் வேற வர்றாங்க. அதனால அவர் முறையாக நடத்தணும்னு நினைக்கிறாரு நாரதர். நீங்க ஊட புகுந்துக்கிட்டு தெரிய சொல்லுங்கன்னா அவர் என்ன ஒண்ணும் தெரியாம வந்து நிற்கிறாரு. என்னமோ இன்னைக்கு இந்த ஊர் நாடகத்துக்கு நாரதருக்கு ஆள் கிடைக்காம ஆவடார் பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா பஸ்ஸுக்கு நின்று ஆளை பிடிச்சி நாங்க பவுடர் தடவை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க மாதிரி நீங்க விவரமா படிச்சுட்டு வந்த மாதிரி. அந்தம்மா அப்படி சொல்லவே இல்லையே. என்னமோ நாடகத்துக்கு நாரதர் கிடைக்காம நான் ஆவடியால் பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க பவுடர் தடவை என்ன கூட்டி வரீங்க. அந்த அம்மா அப்படி அந்த அம்மா நினைக்கல, நீர் சொல்லுகிறீர். சரியா? அந்த அம்மா ஒண்ணு நினைக்கல. இருமா, நான் சொல்ல முடியாது. என்னமா ஒண்ணு சொல்ல முடியாது. என்ன செய்ய? அப்புறம் எதுக்குங்க நீங்க நாரதர் வேஷம் போட்டு வர்றீங்க? கொன்னே விடுவேன். சோத்துக்கு பிடிச்ச கேடு, வண்டிக்கு பிடிச்ச கேடு, காருக்கு பிடிச்ச கேடு, ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்ச கேடு, வீணைக்கு பிடிச்ச கேடு, மண்டைக்கு பிடிச்ச கேடு, கொண்டைக்கு பிடிச்ச கேடு, பூவுக்கு பிடிச்ச கேடு, மாலைக்கு பிடிச்ச கேடு, கருமண்டையா. உங்களுக்கெல்லாம் ஒரு வண்டி ஒரு குண்டி. ஏய் ஏடா ஒருபடி மேல போற நீ. எல்லா மாடும் பாயாதுன்னு நினைச்சு பிடிக்க கூடாது. பெரிய மாடெல்லாம் கூட பாஞ்சிடாது. கண்ணுக்குட்டி படக்குன்னு வந்து கவட்டுக்குள்ள இடிச்சிடும். எங்க பாடிக்கிறது? சரி, இல்லை இருக்கிறேன். நீங்கள் நகைச்சுவையான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நகைச்சுவை கலந்த ஒரு நாடகம் தான் சிறப்பாக அமையும். நகைச்சுவை கிடையாது ஒரு நாடகம் சிறப்பாக அமையாது. ஏன்னா அதில் என்ன சொல்லணும், என்னடா போட்டு என்னமோ இருக்கிறாங்க சமாளிக்கிறாரு பாருங்க ஒரு பதில சொல்றதுக்கு. சரி, உனக்கு நல்ல அண்ணே. ஆமாண்ணே, கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் இதில் வந்து நகைச்சுவையெல்லாம் கலந்து தான் இருக்கும். புராணம் கலந்துருக்கும், பாடல் கலந்துருக்கும், ஆடல் கலந்து எல்லாம் கலந்துருக்கு. நமது நாடகத்திலே நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் வரலாம். அன்னைக்கே அப்போ அண்ணன் சொன்னார், சீக்கிரம் நீங்கள் முருகனை விடணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் வரைக்கும் பதில் வரலையே. ஐயா முருகனா தான் எங்க அண்ணே புண்ணியவனே காப்பாத்தின சாமி. என்னைய சந்தோஷம்பா. நல்லா வாழ்க பல்லாண்டு. அண்ணே வாழ்க, அண்ணே வாழ்க, அண்ணே வாழ்க. அண்ணே மாப்பிள்ளை வர சொல்றேன், நல்ல வேலையா போச்சு. இல்ல
இல்ல அவர் அண்ணன் சொல்லிட்டாரு, பரவாயில்ல நந்தினி அப்படின்ட்டாரு. காலையில சம்பளம் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க சாமி. சாமி இல்ல காலையில சம்பளம் நீங்க அண்ணன்ட்ட வாங்கிக்கோங்க. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சம்பளத்தை அண்ணன்ட்ட வாங்கி வைக்கலாம். தெரியுதா இல்லையா சொன்னது? யாருக்கிட்ட? இந்த ஊர்ல பதில் சொல்லணும்னா பதில் சொல்ற ஊர்ல சம்பளம் வாங்கி வரணும். யாரும் காலையில காசு கொடுத்துறாதீங்க. நீ என்னமா அப்படி வம்படியா தொங்குற? என்ன என்ன இல்ல நீங்க தொங்கும் போது பேசுறது இதெல்லாம் கேட்டா சொல்லிடுவேன். படக்கு படக்குன்னு ஆள இடுப்புல கை வைக்கிறீங்க. இடுப்பை ஒடிச்சு அடுப்புல போட்டுறேன். ஆளை பாருங்க நல்லா. சொல்லிக்கிட்டே இரு. என்னம்மா உன் பக்கம் கை ஓங்குதுன்னு இந்த மாதிரிலாம் இல்ல பேசல. அடுப்பு வேற எரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? ராமருடைய அப்பா தான் தயரதம் சொல்றான். இங்க பாருங்க இல்லையா, லவன் குசனுக்கு அப்பா ராமரு. ராமருக்கு அப்பா யாரு? யாருங்க? தயரதருக்கு அப்பா யாருமா? அஜனுக்கு அப்பா யாருமா? நிக்னாக்கு அப்பா என்ன? அனரண்யாக்கு அப்பா தெரியுமா? ரகு. போதுமா? என்ன வேணுமா உனக்கு? 5 ரகுக்கு அப்பா யாரு? தெரிஞ்சா சொல்ல மாட்டாரமா? சும்மா சொல்லார்ல. நீ சொன்னதை வச்சு நான் ஏதோ 4 பேர் சொல்லிவிட்டாரு. இன்னும் 4 பேர் என்ன? நீ என்ன சொல்ற? 5 தலைமுறை நம்ம கேட்டுச்சாலையா? கேட்டுச்சாலையா? லவன் குசல்ல இருந்து, ராமர்ல இருந்து, தயர்ல இருந்து, அஜல்ல இருந்து, நிக்னால இருந்து, அனரண்யால இருந்து, ரகுல இருந்து 7 தலைமுறை நான் சொல்லியிருக்கேன். எத்தனை தலைமுறை சொல்லிருக்கேன்? 7 தலைமுறை சொல்லியிருக்கேன். 7 தலைமுறை சொன்னீங்களே, அந்த அம்மா எத்தனை தலைமுறை சொல்லிச்சு? 5 தலைமுறை இருக்குல்ல. நான் உன்கிட்ட கேட்கிறேன், ராமருடைய 69 தலைமுறை இருக்கியா மொத்தம்? நீ 5 தான் சொன்ன, நான் 7 சொல்லியிருக்கேன். 69 நீ சொல்லு. அப்படி நான் சொன்னா நாடகம் தொடர்ந்துட்டு போய் வேணாம். நீ கேட்டது 5, நான் சொன்னது 7, நீ சொன்னது 5 தான். மொத்தம் 69 இருக்கேன். இது மேல நான் பேசினா நீ நிக்க முடியாது அந்த இடத்துல. என்னைய கேட்கிற நீ? பதில் தெரிஞ்சா சொல்லு, தெரியலைன்னா வாயை பத்தி உள்ளவாமா. கேட்டது 5 கேட்டா நான் 7 சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு சிறப்பான ஒரு அதாவது அனுபவம் வாய்ந்த நாரதர். 36 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில இருக்கீங்க. உங்க அனுபவத்துக்கு எத்தனை வேணாம்னு சொல்லலாம். அந்த அம்மா வந்து 4-5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு போய் 69 தலைமுறை. 2 வருஷம் அந்த அம்மாக்கு கொரோனா வேற. எனக்கு ஒண்ணு கொரோனா இல்ல. உங்கள்ட்ட சொல்றேன் நான் கொரோனானே. அவங்கள்ட்ட போய் 69 தலைமுறை ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொல்றீங்களே, மனசாட்சியே இல்லையா? இப்ப எவ்வளவு வாய் சொல்றேன் நான் சத்தியமா. ஒரு 5-10 சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. என்னை ஆளை விட்டுருங்க. இப்ப நான் தெரியுதா? கிளம்புறேன். இப்ப தெரியுதா? நான் திருப்பி இந்த மாதிரி கேப்பேன்னு சொன்னேன். நேரா ஆச்சுக்கிறதுக்காக பார்த்தா நீ ரொம்ப சவுடால் பண்ற. இந்த அறிவு முதல்ல வேணும் தெரியுமா? நீங்க யார் முதல்ல? எத்தனை வேணாலும் சொல்லுவேன் நானு. எவ்வளவு வேணாலும் பேசுவேன். நீ என்ன ஒரு ஆளு? எனக்கு என்ன நீ கட்டல இருந்தது? நீ 5 கேட்டா 7 சொல்றீங்க. நீ 5 மணி சொல்றீங்க. மொத்தம் 69 இருக்கு. நான் வரிசையா சொல்லவா? நாரர் சார். அரிசியா சொன்னா சொல்லையா? நான் ஜோரோ கொஞ்சம் கேளுங்க. தயார் லட்சு. நான் ஜோரோ கொஞ்சம் ராம கேளுங்க. லட்சு மறந்து சத்ருகன் தயார். அஜன் ரகு நிக்கிறான். அனரண்யா. நாரர் சார், நான் ஜோரோ கொஞ்சம் கேளுங்க. என்ன? அந்த அம்மா உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இந்த மோமாவே திரும்பிக்கிட்டு பேசுனா யார்கிட்ட பேசுறீங்க? டேய் ராம முருகன் வருவார் மாதிரி நில்லு வா. நீ எல்லாம் வந்து என்ன கேட்டு எனக்கு நிக்கிற? இப்ப நீ போய் சம்பளம் எந்த ஊர்ல வாங்க வா. நீ இதவே பாரு, வேடிக்கை பாரு. உனக்கு ஒன்னே கொண்டு மண்டே வைக்கிறேன். பர்வகா லத்தை. பா இருங்கப்பா. பெரிய பாலசுப்ரமணியன் நினைப்பு பருவகாலத்தில். ஏன் சாமி? உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர்? எங்க அப்பா பேரு இதுவோட தெரியாம நான் கட்டியே பிடிக்கிறேன். சொல்லுங்க. பிரம்மா. பிரம்மாவுக்கு மயன் யாரு? உன்னை மாதிரி கிறுக்கி பார்த்தா நான் மயன். ஏன் நீங்க மட்டும் தான் மயன், வேற மயனே இல்லையா? அதுதானே தக்கன் வசிஷ்டன் பிறகு மரிசி புலசி ராங்கேசன் மரிசி மரிசி நாரத தக்கன் வசிஷ்டன் பிறகு மரிசி. ஆமா, மரிசோட மயன் பேர் தான் காசியபரு. என்னமா பரம்பரையா சொல்லிட்டு இருக்கேன். காசியபரோட மயன் பேர் தான் விவஸ்வான். விவசாயம் பேர் மனு. மனுமகி இஸ்வாகு விகுசி புரஞ்சயா அனரண்யா விருது விஸ்வகசா ஆர்தாரா இவான்ஸ்வா சிரவஸ்ட் பிரதஸ்வா முவலஸ்வா மரியஸ்வா ரோமத் நிகும்பே சண்டஸ்வா கிருஷ்ணஸ்வா பிரசன்ஜித் இவான்ஸ்வா மான்தாதா அம்பரிஷா ஹரிதா பிரதஸ்யு அனரண்யா திருசஸ்தஸ்வா திருத்தன்வா அருணா திரிசங்கு அரிச்சந்திரன் லோகிதாஸ்வா ஹரித் संजू विजय बाहु साहारा असमंजन अंशुमन दिलीपन भगीरथन सुरुत नबक अंबरीश सिंधुवी प्रदयु श्रुतवर्णा सर्वगामा सूदस मित्रशा सर्वगामा अनरण्या निक्ना रघु तुलिदु कट्टुवांग दिलीपन अजन मैंदान தயர்த மைந்தான் ராம மைந்தான் லவகுஷன். போதுமா? 69 பரம்பரை நான் மட்டும் தெரியாம அங்க இருந்து வள்ளி வேஷம் போட்டு வந்திருக்கனா? இதுல இருந்து என்ன தெரியுது? அதாவது
எங்கே ஆரம்பிக்குது? மரீசில் ஆரம்பிக்குது. பிரம்மாவில் ஆரம்பிச்சு மரீசில் ஆரம்பிச்சு அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரம்பரை வந்து ஹரிச்சந்திரனில் ஆரம்பிச்சு அப்படியே லோகிதாசனில் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததை தயறதுலேருந்து ராமருடைய பரம்பரை இன்று இருக்கக்கூடிய லவகுஷனுடைய பரம்பரை மொத்தம் 69 பரம்பரையும் அதில் தான் வந்துச்சு தலைமுறையும். அப்போ ராமருடைய தலைமுறையில் தான் ஹரிச்சந்திரனுடைய தலைமுறை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த தலைமுறை 69. ஏன்னா உண்மையாகவே இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி வந்திருக்கலாம், நாரதம் வந்திருக்கலாம். ஆனால் எமக்கு தெரிய இந்த ராமருடைய பரம்பரை 69 தலைமுறையில் சொன்ன ஒரே வழிநாயகம் தாங்களாத்தார்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நன்றி. இதை போடியா? நான் தான் அப்பவே சொன்னல, என்ன வள்ளி அம்மா சொல்லிடுவாங்க அப்படின்னு. பொண்ணே விடுவேன். 5 கேளு 10 கேளு நேட்டுட்டு சொல்லிடுவாமான்னு நான் கேட்குறேன். தொட்டிலையும் ஆட்டிடுறீர், பிள்ளையும் பிள்ளை. தாங்கள் எந்த வகையை சார்ந்தவர்? அதுதான் எந்த வகைன்னு எனக்கே தெரியல. அது நல்லது, அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். நாடகத்தில் மட்டும் நம்மளுக்கே நம்ம யாருன்னே தெரியாமல் இருந்தால் மட்டும் இருப்பான் வாழம், இல்லைன்னா வாழ முடியாது. நம்ம கொன்னே விடுவாங்க, இருக்க விட மாட்டாங்க. எப்படியாவது இவங்களை காலி பண்ணி விடுறா. எல்லாம் இவங்களா போய்கிட்டு இருக்காங்க. நம்ம காயிறான், நம்ம விரட்டினா பரவாயில்லடான்னு விரட்டுவாங்க. எம்புட்டே கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்களேன், இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம எதுகளுக்கு யாருக்காவது ஒரு சின்ன காலில் ஒரு விரலில் காயப்பட்டாங்க, கால் ஒடிஞ்சு வச்சாமல அவனுக்கு, கால் ஒடிஞ்சு வச்சுனேன் காயப்பட்டதுக்கு என்ன கால் ஒடிஞ்சு வச்சாமல வரும்டா அவனுக்கு. இப்படி கொஞ்சிறதுக்கு, வெடி வைக்கிறதுக்கு, கேக்கு வெட்டுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரவண மாப்பிள்ளைக்கு என்னவோ எனக்கு நிறைய இருக்காங்க அப்படியே இவர்தான் எல்லாருக்கும். அதனால நம்ம எல்லாம் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அப்படிங்கிறக்கா உனக்கு நல்ல வரம் பார்த்தது. எப்படிப்பட்ட வாமா 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 மாலை போட வாமா 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 மாலை போட வாமா மண்ணழகான முருகனவன் உன்னனுக்கு பார்த்து வந்த புருஷன் தானமா உலகம் ஓட்ட மரசனவன் என்னம்மா வாமா 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 புருஷன் முருகன் வாமா பாட்டு காட்டுக்குள்ள ஓட்டக்கூடிய அங்கே இங்கே சுத்துவது ஆகாதம்மா. பார்த்து வந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளம்மா. வாமா 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 மாலை போட வாமா. பாடி காட்டுக்குள்ள ஓட்டுக்குடி அங்கே இங்கே சுத்துவது ஆகாதம்மா. பார்த்து வந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளம்மா. அண்ணாத்த ஆடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு வெங்கனா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு வெங்கனா ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரமேயும் குறும்பாடு அட போட்டா நமக்கு சாப்பாடு சீருனா சீருவேன் கீரனா கீருவேன் பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது கொக்கா கொக்கா எங்கிட்ட மோதாதே ஆராதாதி ராஜனம்மா அம்புக்கு இழுக்காதே சூராதி சூரனம்மா இனி தப்பட்ட என்னோட ஆடாடு அப்புறமா கொண்டுபட்டு ஓடாது. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியிட வந்து விட்ட சிங்கம் உள்ளதே செல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே வாமாவும் ஒண்ணு கொடு ஆமா நீ சொல்லி போடு சாமி போட்ட முடிச்சு இதுதாமா மூணு முடிச்சு தாலி கட்டவன் நாடு வந்துருச்சு ஊர் உலகம் சேர்ந்து எனக்கு மாலை வந்துருச்சு பாடு என்னோட ராசி நல்ல ராசி எப்போதும் பெரிய வந்தாச்சு அத்த மக ராசி ஊர் முழுக்க பேசி கொட்டி வாசி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டி போனாதீங்க
தப்பு என்னாகுங்க விட்டுடு தம்பி அடுவேணும் நம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதா திருவிழங்க இங்கே வாழணும் சோலைவனத்தில் ஒரு ஜோடி கோயில் போலனா கால முழுக்க சிந்து பாடணும் கொண்ட மண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட வேலை போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமங்குது வடிக வட்டிக்கு மனது பக்கம் பாரு ஆமா வளைஞ்சு வளைஞ்சு ஓடுதுமா ஆறு பாகாது ஆலமரம் ஆலமரம் அங்கே ஆலமரம் உங்க விழுது மதினாயிரம் தண்ணி நன்னோனே நானே நன்னோனே தண்ணி நன்னோனே நானே நன்னோனே விழுத விட்டு கீழறங்கி அங்கே கீழறங்கி விடிய முடிக்க போறேன் தண்ணி நன்னோனே நானே நன்னோனே ஒரு தண்ணி நானே ஒரு தானே நானே தந்தானே தானே நன்னே தானே நானே தந்தானே தானே நன்னே தானே நானே தந்தானே நானே நன்னே தானே நன்னோனே தந்தானே அல்ல மகளம் இந்த கவசையில் விடுத்து அவைய கோசல இருப்ப செவி கொடுத்து சொல்ல எவனு கேளமா பூமிய கோசல புகழோனே கைவரிசை செல்ல அடுமா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாய் அதான் பயனுமில்லை நாளை சுரேத்து முறப்பிரமாண கொடி மனப்படுத்த வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திர ஆனந்தமில்லை நான் அணிந்து பிரம்ம முடிச்சு சபதம் சத்திய வருகிறேன்